ஹல்லேலூயா. எல்லா சத்தமே சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலமாக காண்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நாம் கிருபையாக இருப்பதற்கான ஒரு காரியத்தை சொல்கிறேன். கேரளாவில் ஒரு டாக்டராய் பணியாற்றி வந்ததான தெய்வ மனுஷன் தேவனுடைய வெளிநாட்டில் அமெரிக்க தேசத்திலே ஊழியத்தில் மருத்துவ பணி செய்யும்படி கடந்து போனார் அமெரிக்க தேசத்திற்கு. அமெரிக்காவில் அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அங்கே நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தார். அப்படி இருக்கும்போது 2வது மகனுக்கு டயபெட்டிக் வந்தது. சரீரத்தில் சுகர் அதிகமாக இருந்தபடினால அடிக்கடி பலவீனங்கள், மருத்துவமனைக்கு போய் கொண்டே வருவார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் அந்த மருத்துவருக்கு கர்த்தர் ஊழியத்தின் தரிசனத்தை கொடுத்து அமெரிக்காவிலிருந்து கேரளாவில் போய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தின் மூலமாய் பேசினபடினாலே அந்த மருத்துவ பணியை ராஜினாமா செய்துவிட்டு கேரளாவுக்காக புறப்பட்டு வந்தார். அப்படி வரும்போது அங்கே அமெரிக்கா இருந்த டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம், நல்லா யோசித்து முடிவு எடுப்பா, அமெரிக்காவில் நல்ல மருத்துவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, உன் மகனுக்கு மாதம் மருத்துவ செலவு இவ்வளோ இருக்குது, இந்தியாவில் போய் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவர் இந்தியாவுக்கு வந்து விட்டார். அப்படி வந்ததான வேளையில் கர்த்தர் அவரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தினார். ஒரு நாள் ஒரு நபர் அந்த மருத்துவரை பார்க்கும்படி வீட்டுக்கு வந்தாராம். வரும்போது அவருடைய இளைய மகன், டயபெட்டிக் பேஷண்ட் என்று சொன்னேன், அவருடைய இளைய மகன் வந்து வீல் சேரில் வந்து அந்த கதவை திறக்கிறார். சுகர் அதிகமானதுனால அவருடைய சரீரத்தில் பலவீன வியாதி அதிகம் வந்தது. 2 கால்களை இழந்து விட்டார். அப்போ வந்த அந்த ஊழியர் கேட்குறாரு, தம்பி எப்படி இருக்கிறீங்க? அவர் சொன்னாராம், கர்த்தர் நல்லவர். ராமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர்னு? சரீரத்தில் டயபெட்டிக்கில் வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, 2 கால்கள் இழந்து போயிட்டார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்ல முடியும்னு சொன்னால், உங்களுக்கு எனக்கு காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கரங்களை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிற தேவனுக்கு நாம் எத்தனையாய் நல்லவர் என்று அவர் சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சுருக்கமாக அண்ணனை குறித்து எனக்கு சரியாக 50 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. சுருக்கமாக அண்ணனை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். ராஜன் அண்ணனை குறித்து, அவருடைய தாயார் சகோதரி பாப்பா சங்கர், அவங்க அக்கா தான் கூப்பிடுவேன். 6 நாட்களில் சபாபதி தெருவில் மாடியில் இந்த உபவாச கூட்டம் நடக்கும் 2வது சனிக்கிழமையில். அதில் நான் தான் கீபோர்டும் கிட்டாரை வாசித்த நாட்கள் உண்டு. அவருடைய மீட்டிங்ஸ் எங்கே போனாலும் அவங்க கூட போவேன். அப்படி போகும்போது அன்றைக்கு அவர்கள் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், ஜீவானந்தம், சாரால் நவரோஜ், பாப்பா சங்கர், இவங்கெல்லாம் வரிசையில் இருந்து ஊழியம் செய்வதான நல்ல பெரிய ஊழியக்காரர்கள். எதற்காக சொல்கிறேன்னா, அண்ணன் ராஜன் அண்ணன் குறித்து அவருடைய வேலையே அவங்க கிராமங்கள், பட்டணங்கள் எல்லா இடத்துலையும் போய் அதிகமாக ஆந்திரா பகுதியில் போய் ஊழியம் செய்தவர்கள். அவருடைய வேலை என்னன்னாக்கா, எல்லா கிரவுண்டில் லைட்டு போடுவது, பிஎஸ் சிஸ்டம், மைக் சிஸ்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணது அவருடைய வேலை தான். ஒரு நாளும் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய மகன் என்பதை வெளிப்படுத்துவதே கிடையாது. எப்போதும் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இடத்துல ஒரு மேட்டிமே பெரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கொஞ்சம் வளர்ந்த ஊழியக்கார பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தலைகையில் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும், மறிக்க வரைக்கும், அவருடைய மரணம் வரைக்கும் சொல்கிறேன், அவர் தாழ்மையை மாத்திரம் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அவளுக்காக, அவர்கள் தொடர்ந்த பணிக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்கிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் ஒன்றுமில்லாத நாட்கள், முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்த ஊழியத்துக்கு வந்த நேரங்கள், காசு பணம் இல்லாத நேரம், முகவரி இல்லாத நேரம், அழுத நேரங்களை கர்த்தர் மறக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. மனசு உடைஞ்சு கிடந்த, நொறுக்கப்பட்டு கிடந்த, ஒட்டு சேர்க்க நீங்க வச்சத நான் மறக்கலையே. என் கண்ணீரை தான் துடைச்சு
விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. என்னை ஆராதிப்பேன், கரங்களை கொண்டு வந்தவங்க. மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் சொல்லுவோம் எல்லாரும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது என்ன மறக்கவில்லை, கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையில் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், கரங்களை தட்டி சொல்லுங்களேன். பாடு சத்தம் கேட்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்த ஒருவரும் வெறுமையாய் போனதே வேதம் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இடத்துல வந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆமென். வியாதியோடு வந்தவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேள்வியோடு வந்தவருக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். ஆமென். தேவையோடு வந்தவருக்கு கர்த்தர் தேவையை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்ததில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஒரு மனுஷனை பார்க்கும்படி போனாங்க, லட்சக்கணக்கான பேர் போனாங்க மனுஷனை பார்ப்பதற்கு. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா 41 பேர் போயிட்டான். ஆனால் ஆண்டவரை பார்த்த ஒருவனும் மறிக்கவில்லை. மரண தருவாயில் வந்தவன் ஜீவனை பெற்றுக்கொண்டான். இப்போ சொல்லுங்க அவர் யார் என்று சொல்லி. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் சொல்லுவோம். உம்மை பாட ஒரு நாவும் பத்தலையே. இன்னும் யாரும் தேவ பிரசன்னத்துக்கு இன்னும் வரல. தேவ பிரசன்னத்துக்குள்ள வருவோம். எல்லாருடைய மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறோம். வேடிக்கை பார்த்து வரவில்லை, அவரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் ஒருவேளை அப்படி ஒன்றையெல்லாம் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தேவை சந்திப்பான வார்த்தை சொல்லும் போது மனசு உடைஞ்சு கிடந்த, நொறுக்கப்பட்டு கிடந்த, ஒட்டு சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. கண்ணீரை தான் தொடச்சி விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் அவர் ஆராதிப்போமே. எஸ் ஆமென். மனுஷன் நம்ம மன்னிக்க மாட்டாங்க, மனுஷன் ஒருபோது நம்ம மன்னிக்க மாட்டாங்க. ஆமென். உம்மை ஆராதிப்பேன்.
மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த நல்ல காலவளைக்காக நன்றி செலுத்துகிறது தகப்பனே. எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஒரு வார்த்தை இடப்படபடி செபிக்கிறோம். ஒரு மனித சத்தத்தை எல்லாம் ஆண்டவரே, பரலோகத்தில் வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஏற்ற மன்னாவை காலையில் கட்டளையிடபடிக்கு செபிக்கிறோம். அடியனுடைய கல்வாரி சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். பெருமையான பாத்திரம், தகுதியற்றவர், நீரே தகுதிப்படுத்துகிறார். கேட்கிற உள்ளங்களை செவியில் கத்து விருத்தசி அதனை பண்ணுவீராக. துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles chapter 20 verse 12, 20ஆம் அதிகாரம் 12வது வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் வாசிக்கல கொஞ்சம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லும் ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, எங்கள் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆகையால் நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தை வந்து நிற்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்துடைய முதல் வாரத்துக்குள் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தேவைகள், இந்த மாதத்துடைய தேவைகளை குறித்து நான் என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான அக்கா, கடந்த 2 ஆண்டுக்கு முன்னதாக ராணி அக்கா அப்படி கலங்கி இருக்கலாம். நான் நம்பியிருந்ததான என்னுடைய கணவர் கடந்து போய் விட்டார். துணையாக இருந்தவர், ஆறுதலாக இருந்தவர், உதவியாக இருந்தவர் கடந்து போய் விட்டார். நாங்கள் என்ன செய்வதென்று சொல்லி மெல்வினும் அவருடைய மனைவி அக்கா கலங்கி இருக்கலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலை கலங்கி வந்திருக்கலாம். நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் பதில் தருவதற்கு உண்மையில் அவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன செய்வதுனே தெரியலங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல, எனக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி வந்திருக்க தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன். மனிதனை பார்க்கும்படி வந்தவனுடைய முடிவை பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி வந்த ஒருவரும் வெறுமையாய் போகவே இல்லை. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குற்றம் பிடிக்கும்படி கூட அன்றைக்கு வந்தார்கள். அவர்களுக்கும் இயேசு பதில் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு எந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் சரி, அவர் பதில் தருவதற்கு உங்களை ஆசீர்வதிப்பு கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். இங்கு யோசபாத்துக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி வந்ததான காரியத்தை பார்க்கிறோம். 3 ராஜாக்களும் அந்த தேச குடிகள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்களாம், இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை தானே செய்தி வருகிறது. யோசபாத்திற்கு இப்படி கடற்கு அப்புறத்திலே திரளான கூட்டங்கள் உமக்கு விரோதமாய் வந்திருக்கிறது என்று சொல்லி செய்தி வருகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத்து கலங்குகிறான். அப்போதுதான் ஆண்டவரத்தில் கேட்க, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு இருக்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத நேரத்தில், நீங்கள் நானும் பதில் தெரியாத நேரங்களில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, தேவையை பார்க்காதீங்க, கலக்கத்தை பார்க்காதீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில்
இப்படிப்பட்ட கேள்விக்கு பதில் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பிரச்சனையை தான் பெருசா பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை தான் பெருசா பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரி யாரும் சாட்சி சொன்னாங்க, யாருன்னு தெரியல, எனக்கு கேன்சர் வந்தது, பிரஸ்ட் கேன்சர் வந்தது, நான் பயந்தேன், அக்காட்ட வந்து ஜெபம் பண்ண, கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு சாட்சி சொன்னாங்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அநேகருக்கு பயம். எதை குறித்து சொன்னா, வியாதியை குறித்த பயம். ஐயோ இந்த கேன்சர் வந்து விட்டது, இந்த கேன்சர் நான் எப்படி விடுதலை பெற போகிறேன் என்றுதான பயம். ஒரு பக்கம் வியாதியில ஒரு கூட்டத்திற்கு பயம் உண்டு. இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, படித்து எனக்கு வேலை கிடைக்கவில்லை, சகோதரி சாட்சி சொன்னாங்க, நான் வேலைக்காய் கடந்து போனேன், நான் ஜெபித்துக் கொடுத்த கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அப்படியே வேலையை குறித்ததான கலக்கங்கள், எதிர்கால கலக்கங்கள், உன்னுடைய பண தேவை குறித்து கலக்கங்கள், நாளை தினத்தை குறித்த கலக்கம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் வைத்து சத்தமாய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமான் கூடாரத்தில் என்ன சத்தம் இருக்குமா? அப்போ நம்ம சத்தம் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்? இங்க அப்படியே சும்மா இடம் அதிரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு, அதாவது அல்லேலூயா என்றதான சொல்லு பொல்லாங்குண்டிய பல்லை உடைக்கும் கல்லாம். அப்போ நீங்க ஒவ்வொரு அல்லேலூயா சொல்லும் போது உங்களுக்கு எதிரிட்டு வருகிறதான சத்துருடைய பல்லை நீங்க தகர்த்து போடுறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் விண்ணப்பத்தை எடுக்கும் போது அவனுக்கு ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள். இந்த திரள் கூட்டத்துக்கு முன்பாக அவனுடைய பட்டயத்தை எடுக்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மாம்சத்தை சார்ந்து கொள்ளவில்லை, அல்லது மற்ற மனிதர்களை நாடி தேடி ஓடவில்லை. ஒன்றை மாத்திரம் செய்கிறான், அவனுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்கிறான், அவனிடத்தில் உள்ளதே அவன் செய்கிறான். என்ன செய்தான் சொன்னா, அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூடி வர செய்து தேவனை பாட துதி செய்ய தொடங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாட துதி செய்ய தொடங்கினார்கள். சற்று யோசித்து பார்க்கலாம். கேட்பதற்கு ஒருவேளை வித்தியாசமாய் காண்பார். என்னையா, ஒரு பக்கம் திரள் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இராணுவத்தோடு வந்திருக்கிறார்கள், பட்டயத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவரிடத்தில் ஒன்றுமில்லை. அவர்கிட்ட இருப்பது பட்டயம், ஒரே ஒரு பட்டயம், துதி என்றதான பட்டயம் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கலக்கத்தின் சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாரும் நின்று கொண்டு தேவனை துதிக்க தொடங்கினார்களாம், தேவனை ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள், தேவனை பாடத் தொடங்கினார்கள். உங்களுக்கும் எனக்கு முன்பாக நிற்குதான பிரச்சனைக்கு முன்பாக நின்று சபையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை பாட கற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விதமான இக்கட்டான நேரத்திலும் அவர் நல்லவர் என்று சொல்லி பாடும்போது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அவர் இறங்கி வருகிறார் சொன்னால், ஒரு துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை பிரஸ்தாபம் பண்ண எந்த ஸ்தானத்தில் வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் சொன்னபடி உங்களுக்காக இறங்கி நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற கடன் என்றதான பாரம், கலங்க பண்ணி கொண்டிருக்கிற பலவீனங்கள் என்றதான பாரம், கலங்க பண்ணி கொண்டிருக்கிற அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்ன சொன்னாக்கா, அவர் இறங்கி வந்து நமக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள் நடந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு, கரங்களை தட்டி சொல்லுவோம், பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்ற, செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு சொல்லுவோம், ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே
ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாய் காணப்பட்டது. பின்பாக பார்வோனுடைய ரதங்களும் பார்வோனும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். போவதற்கு வழி தெரியல, போவதற்கு வழியே தெரியல. ஆனால் ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு முன்பாக கடந்து வந்தபோது செங்கடல் என்னன்னு படிச்சு அவளுக்கு வழி விட்டதாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பிரச்சனை நீங்க கடந்து போகக்கூடாதபடிக்கு உங்களுக்கு முன்பாக என்று உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவருடைய ஊழியக்காரனாக அவருடைய பிரசனத்தில் என்ற வார்த்தையை சொல்லுகிறேன், அவைகளை கர்த்தர் வழிவிட பண்ணதற்கு உண்மையில வர. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக நின்றதான தடைகளை கர்த்தர் விலக்கி போட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களால் வந்து இருக்கலாம், குடும்பத்தினால வந்து இருக்கலாம், சத்துரு கொண்டு வந்து இருக்கலாம், எந்த சூழ்நிலையும் சரி அவரை துதிக்கும் போது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில துதி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் எக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கத்தில், தடைகள் மத்தியில் அவர் துதித்து பாருங்க. பாட முடியாதுதான். ஏன் சொன்ன கவலைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும், போராட்டங்கள், பயம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தும் போது, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் உயர்த்தும் போது அவர் நமக்கு நடுவாக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சிங்க கெபியில போடப்பட்ட தானியேலை சற்று யோசித்து பார்க்கலாம். அக்கினி சூழலிலே போடப்பட்ட வாடிகளை சற்று யோசித்து பார்க்கலாம். போடுவேன்றதன் உத்தரவு வந்த போதிலும் அவர் பயப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ராஜாவை பார்த்து சொல்றார், ராஜாவே உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆமென். அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்புவிக்க வல்லவர் என்றதான அசைக்க முடியாத விசுவாசம் அவர்கள் அக்கினி சூழலிலிருந்து கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப ஒன்று சொல்லணும், நான் பாடும்போது நீங்க சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க ஆமென் சொல்ல வேண்டிய, நான் பாடும்போது எனக்கு முன்பாக காணப்படுகிற சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை துதி செய்ய தொடங்கினார்களாம். இஸ்ரவேல் யோசபாத்தும் யூதா ஜனங்களும் தேவனை துதி செய்ய தொடங்கினார்கள். தொடங்கின மாத்திரத்தில் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்வது சொல்லி கலங்கி நிற்கும் போது ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், கர்த்தரை நாம் எப்பொழுது ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்வோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறானே, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, சம்பளம் வந்த 10 நாளைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். சம்பளம் வாங்கின முதல் வாரத்தில் இருக்கிற எல்லா ஸ்தோத்திரமும் நமக்கு ஒரு ஆண்டவர் நல்லவருங்க, வல்லவருங்க, அற்புதங்களை செய்கிறவர், குறைவை நிறைவாக்குற. 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்முடைய பேலன்ஸ் குறைய குறைய குறைய, என்ன இந்த ஆண்டவர், என்ன ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு, என்ன ஆண்டவர் என்னை இப்படிலாம் வழி நடத்துறாரு. தேவனுடைய பிள்ளையே, எல்லா சூழ்நிலை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுது போல நீங்கள் நான் சொல்ல வேண்டும். இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ ஒரு பெரிய தடையாய் காணப்பட்டது. இந்த எரிகோவை கடந்துதான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த எரிகோவுக்கு முன்பாக யோசுவா தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறான். யோசுவா ஜனங்களை எடுத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, 7 நாள் என்ன பண்ண வேண்டும், எரிகோவை சுற்றி வர வேண்டும். மௌனமாக ஒருவனும் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்து கர்த்தரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை இடுகிறான். அப்படியே 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்து அவர்கள் தேவனை பாடத் தொடங்கும் போது எரிகோ தகர்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ தேவனை துதிக்கும் போது சத்துருவை மேற்கொள்வது மாத்திரமல்ல, உனக்கு முன்பாக காணப்படுகிற எரிகோவை என் ஆண்டவர் தகர்ப்பதற்கு கர்த்தர் முனைவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், எரிகோ கோட்டை அன்றைக்கு நான் பார்த்தது, சின்ன வயதில் பார்த்ததான பெரிய கோட்டை இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் செவர் தான். இந்த பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல் செவர் தான் நல்ல உயரமான செவர் அது. ஆனால் இந்த எரிகோவுடைய செவரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, 6 ரதங்கள் ஓடக்கூடிய அளவில் என்ன இருக்குமா, அகலமாக இருக்குமா. இன்றைக்கு நம்ம ஹைவேல போகிறோமே, 4வே தான் நம்ம போட்டிருக்காங்க. ஆனால் இது 6 ரதங்கள் ஓடக்கூடிய விதத்தில் பெரிய ஒரு கோட்டையாய் காணப்பட்டது. சாதாரணமாக பட்டயத்தில் ஈட்டியில் அதை மேற்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற நவீனத்தில் வேணா பாம் போட்டு தகர் தெரியலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கும் போது பாமை காட்டிலும் கர்த்தருடைய வல்லமை திரிக்க செய்யும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சக்தியாலும் அடைத்து வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
மரணம் அவரை என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியவில்லை. பெரிய கல்லை ஒன்றை வைத்து கல்லறை வாசலை வைத்து காவல் வைத்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற தெய்வீக வல்லமை, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்க வந்து கல்லறை திறக்க செய்து தேவனுடைய பிள்ளையே, கல்லறையிலிருந்து வெளிவந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட உங்களோடு கூட என்னோடு கூட இந்த ஸ்தலத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து அவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஒன்றை மாத்திரம் செய்வோம். இந்த யோசபாத்தை போல கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் பாடி துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, எனக்கு எதிராக ஒரு 1000 பேர் வலது பக்கத்திலும் 16 பேர் இடது பக்கத்தில் இருந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம் என்ன சொன்னா, உன்னதமான கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறானே, ஆகையால் உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டபடினாலே உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தில் வாசிக்க எடுத்துக்கொள்ளுங்க. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வாசிக்கும்படி கேட்கிறேன். புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 2 verse 2 2 வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தேன், கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இங்கே யோனா தீர்க்கதரிசி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போய் கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். சமையல் மலையில் வேகமாய் கடந்து போகிறேன். இந்த யோனாவை ஆண்டவர் எங்கு போகும்படி சொல்றாராம், நினைவேக்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இவன் கீழ்ப்படியாமல் என்ன பண்றான், அவன் தர்ஷிசுக்கு கப்பல் ஏறி பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். அது நிமித்தம் இப்பொழுது என்ன வந்ததுன்னா, கடல் கொந்தளிக்கிறது. இப்பொழுது படகு கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலை வந்தது. யோனாவை எங்க இருக்கிறன்னு சொன்னா, கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டிருக்கிறான். கப்பல் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் சரக்கெல்லாம் தூக்கி போட்டான். இருக்கிற லக்கேஜ் எல்லாம் கடல்ல எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சு பார்த்தாலும் என்ன ஆகல, இந்த கப்பல் லகுவாகி விட்டது. ஆனால் காற்று அமரவில்லை, படகு அமிழ்ந்து போக, கப்பல் அமிழ்ந்து போக சூழ்நிலை வந்தது. இப்போ அந்த மாலுமி வந்து நித்திரை பண்ண யோனாவை எழுப்புறான். யோனாவே எழுந்துரு, யார் நீ, பேர் தெரியாது அவனுக்கு, நீ யாருப்பா, நீ எங்கிருந்து வர? ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறாய் போனாலும் இந்த யோனா சொல்லுகிற ஒரு வார்த்தை, வானத்தின் பூமி படைத்து ஆண்டவடுத்து நான் வருகிறேன். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவனுடைய சித்தம் மாறினாலும் வழி விட்டு போனாலும் சரி, அந்த உன்னதமானவர் அவன் என்ன பண்ணல, மறுதளிக்கவில்லை. அவன் சொல்றான், வானத்தின் பூமி படைத்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்ன உடனே ஒரு காரியம் சொல்றான். அவனே சொல்றான், என்னை தூக்கி எங்க போட்டுரு, கடலில் போட்டு. சில நேரம் பிரச்சனை குடும்பத்தில் அலைமோதுது, கப்பல் அமிழ்போது சூழ்நிலை வந்தது போல நம்முடைய வாழ்க்கை வந்ததுக்கு காரணம் நாம இருக்கலாம், நம்முடைய கீழ்ப்படியாமல் இருக்கலாம். நாம் தேவனை மறந்து அல்லது தேவனுக்கு விரோதமாய் போகிற பாதை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையின் கப்பல் மூழ்கி போக்கத்தக்க சூழ்நிலை வரும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷனை குறை சொல்லாதீங்க, பிசாசு சொல்ல எல்லாத்துக்கும் பிசாசு இழுத்துறாதீங்க. பிசாசு வந்துட்டான், பிசாசு நம்ம கிட்ட வரவே மாட்டான். ஏன்னு சொன்னா, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ரத்தம் என் மேல் இருக்க வரைக்கும் பிசாசு என்னை நெருங்கவே முடியாது. அதை தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஜோசியனை போய் பார்க்குறீங்க, குறி சொல்றவனை போய் பார்க்குறீங்க, இங்கேருந்து எங்கேயோ நடந்து போறீங்க, கால்நடியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, எங்கு போனாலும் சரி உனக்கு விடுதலை இல்லவே இல்லை. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே உங்களை என்னை விடுவிப்பதற்கு வல்லமையுடையதா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தில் நீங்கள் நானும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரத்தத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எந்த தீங்கு நமக்கு வராது. நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய சுய சித்தத்தை விரையேற்றுவதற்கு நாம் கடந்து போகும்போது வாழ்க்கையில் அலைமோதும், குடும்பங்கள் தத்தளிக்கப்படும், படகு வாழ்க்கை என்றுதான் படகு மூழ்கி பக்கத்த சூழ்நிலை வரும். அப்படிதான் யோனாவும் கீழ்ப்படியாமல் கடந்து போகிறான். ஆனால் அவனே இப்போ சொல்றான், என்னை தூக்கி எங்க போட்டுரு, கடலில் போட்டிருப்பான், எல்லாமே இதாயிடும். அப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிறதான கீழ்ப்படியாமை, பாவங்கள், மற்ற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியம் என்னென்னு எல்லாத்தையும் தூக்கி எறியும் போது உன் வாழ்க்கையினுடைய படகு அமர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. லகுவாக மாறும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, யோனால பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய அழைப்பும் அவருடைய தீர்மானம் மாறவே மாறாது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. கிருபை வரங்கள் மாறாத ஒன்று. இப்போ யோனா தீர்க்கதரிசி தூக்கி போட்டாங்க. மீன் வயிற்றிலிருந்து நான் வாசிக்க கேட்ட விண்ணப்பம் அதுதான். ஜெபிக்கிறார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறாரு. ஜெபம் கேட்கப்பட்டது, ஆனால் விடுதலை இல்லை. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டது, அதுக்காக ஜெபிக்க கூடாது என்னுடைய செய்தியில் நல்லா கவனிக்கணும். ஜெபிக்க கூடாது, ஜெபம் தான் நமக்கு அஸ்திபாரம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெபம் தான் எல்லாவற்றையும் மாற்றும். ஆனால் இந்த ஜெபிக்கிறான், பதில் வரல. இப்போ அடுத்த காரியம் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். என்ன ஆச்சுனாக்கா, வாசிக்கலாமே இந்த யோனா தீர்க்கதரிசி செய்த காரியம் 10வது வசனம் கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அதுக்கு முந்தின வாசம் கொஞ்சம் வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபித்தா அடுத்து இப்போ யோனா சொல்றான், நானும் என்ன பண்ணுவேன்? துதியின் சத்தத்தோடு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், நான் துதிக்கும் போது ஜெயம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பாடத் தொடங்கின கர்த்தர் இறங்கி வந்துருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது கடலின் ஆழமா இருக்கட்டும், அது மீனின் வயிறா இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கர்த்தர் இறங்கி வருவார். இதை அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் துதியின் சத்தத்தோட வரும் பொறுத்துன்னு தான் பண்ணான். ஆண்டவர் உடனே மீனுக்கு கட்டளையிட்டான். கொண்டு போய் எங்க இருக்கு? எங்க போய் இறக்கும்படி கட்டளை கொடுக்குறாரு? கரையில போய் சேர்க்கும்படி கர்த்தர் கட்டளை. அப்போ நீ துதிக்கும் போது கர்த்தர் உன்னை கரை சேர பண்ணுகிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையின் பிரயாணம், வாழ்க்கையினுடைய யாத்திரை ஒருவேளை நடு கடலில் நான் தத்தளிப்பது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் என்றைக்கு நான் கரை சேர போகிறேன், என்றைக்கு என் பிள்ளைகளோட வாழ்க்கை கரை சேர போகிறது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் கலக்கங்கள் இருக்கலாம். இந்த கலக்கத்தை நேரத்தில் ஒன்றை மாத்திரம் சொல்லும், யோனாவை போல நானும் துதியின் சத்தத்தோடு வருவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதிக்கிற எந்த மனிதனை கர்த்தர் ஜெயம் உள்ளவனாய் மாற்றுவார். துதிக்கிற எந்த இடத்துல நம்ம இறங்கி வருகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, ஒன்று செய்யுங்க, தேவனை துதித்து பாருங்க, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசிப்பான், இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறோம். யோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்ததான சோதனைகள், ஏராளமான சோதனைகள். ஒரே நாளிலே அவனுடைய 10 குமாரர்கள் மரித்து போனார்கள். மிருக ஜீவங்கள் போனது. அவனுடைய வெள்ளாமை எல்லாம் அழித்து போடப்பட்டது. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த யோபை குறித்து வேதம் சொல்கிறது, கனம் பெற்றவன். அவனை பார்க்கும்போது தெருவில் நடந்து வந்தால் பெரியவர்கள் முதியவர்களாக எழுந்து என்ன பண்ணலாம்? வாயை பொத்திக் கொள்வார்களாம். அவ்வளவு கனத்துக்குரியவன். ஆனால் எல்லாம் எழுந்து நிற்கும் போது இந்த யோபை பார்த்து அசட்டை பண்ணின கூட்டம் ஏராளம். ஆனாலும் யோபு சொல்ல ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் நானும் துதிக்கும் போது, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, இரட்டத்தனியாக திரும்ப கொடுத்தார். காரணம் என்ன? துதி அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்தது. உங்கள் வாழ்க்கையில் துதிக்கும் போது இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இரட்டத்தனியாய் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடும்படி கேட்கிறேன். ஜான் ஜெபராஜுடைய பாடல், அந்த பாடல் ஞாபகத்தில் வரல. அந்த பாடலை பார்த்தீங்க சொன்னா, தொடர்ந்து துதி செய் மனமே. என்ன பண்ணுப்பாது? தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்க கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் வாலிமை கீபோர்டு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியில் கரங்க தட்டு போவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியில் தருவார். உன் ஆத்துமாவை திருத்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருத்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழா. சொல்லுவோம், அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை கரையில் விழாது.
கடந்து போனாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே, கலக்கத்தின் பாதையிலே கடந்து போனாலும் அவரை துதி செய்யும்போது உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற உன்னதமான கர்த்தர் அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் எந்த இடமா இருக்கட்டும், ஆலயமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், உன்னுடைய சமையலறையா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது தேவ பிரசனம் இறங்கி வந்து உங்களை வேண்டியும் ஆளுகை செய்வதற்கு உண்மையிலதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் நோக்கி சொல்றான், துதியின் சத்தத்தோடு வருவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். மீனுக்கு இப்போ கமெண்ட் பண்ணுறாரு, போய் என்ன பண்ணு, அவனை கரையில் கக்கு, வழியில் இல்லை, நடு சமுத்திரத்தை அல்ல, நீ எங்கே போக வேண்டும் அங்கே உன்னை கர்த்தர் கரை சேர்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் நம்மளை பாதியில் கைவிட்டு போயிடுவாங்க. மனுஷன் நம்ம கைவிட்டு போயிடுவான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்க வரை என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். வாழ்க்கை எத்தனை இன்றைக்கு டைவர்ஸ் கேஸ் போய் கோர்ட்டில் நின்று கொண்டிருக்கிறது. மனிதன் தான், தெய்வம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதுனாலும், தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் மனுஷனை நம்பி தோற்று போய் வந்திருக்கிறீங்களா, மனுஷனால் கைவிடப்பட்டு வந்திருக்கிறீங்களா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கரை சேர பண்ணுகிறவராக இருக்க, நம்மை நடுவழியில் விடுகிறவர் அல்லவே அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நடுவழியில் விட்டுட்டு நம்ம போனாலும் சரி, அவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். வந்து கரம் பிடித்து நம்மை கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் உண்மையிலவராக இருக்க. தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு கலக்கங்கள் வருகிற நாட்களை குறித்து, மாதத்தை குறித்து, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இந்த காரியம் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். அவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அப்போ துதியில 2 விதமான துதி இருக்குது. நல்லா கவனிங்க கொஞ்சம். துதியிலே 2 விதமான துதி இருக்குது. வாசிக்கலாமே. 149 சங்கீதம் 8வது வருஷம் வாசிக்கலாம். Psalm 149 verse 8. 49:8. நானும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கு. கருக்குள்ள பட்டயம் இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துதி எப்படி இருக்கணும்? 2 விதமான துதின்னு சொன்னேன். கர்த்தரை உயர்த்துகிற துதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற துதி. எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை உயர்த்துகிறாயோ அந்த அப்போ அதுக்கு எதிர்மறையான துதியும் உண்டுகுது. கர்த்தரை உயர்த்தாதபடி இருக்கிற இடத்துல மௌனமாய் துதிக்கிற துதி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா வாய்க்குள்ளே அன்றைக்கு அண்ணால் ஜெபித்தது போல நாம என்ன பண்றோம், சில நேரங்கள் ஆராதனைக்கு வந்தால் வாயத்தின் துதிப்பதில்லை, வாயத்தின் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை, கரங்களை தட்டுவதில்லை. யாருக்கோ ஊழியம் நடக்கிறது, யாருக்கோ என்று சொல்லி நின்று கொண்டாதபடி சங்கீதக்காரர் சொன்னது போல வாழ்க்கையில விடுதலை தேவைன்னு சொன்னா கர்த்தரை உயர்த்துகிற துதி தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு உன்னால் தேவனை உயர்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு உயர்த்த ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனுஷனை எவ்வளோ உயர்த்துறோம் சற்று யோசித்து பாருங்க. நமக்கு இக்கட்டில் ஒரு மனுஷன் உதவி செஞ்சுட்டானா எந்த அளவுக்கு அந்த மனுஷனை நம்ம உயர்த்துகிறோம். ஒன்றுமே இல்லை. சினிமா நடிகன் அவனை இன்னைக்கு என்ன சொல்கிறான், அவனை ஜெயிலில் அவனை அரெஸ்ட் பண்ணாக்கா சென்னையில் என்ன இருக்க, தமிழ்நாட்டில் ஜெயிலே இருக்காது, தரமட்டமாக்கிறோம். ஒரு மனுஷனுக்காக ஒரு மனிதன் வைராக்கியம் பாராட்டுவானா? உங்களையும் என்னையும் நம்மை அழிவிழுந்து தூக்கி எடுத்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கினவர் நான் எத்தனையாய் துதிக்க வேண்டும். சற்று யோசித்து பார்க்கலாமே. இந்த வைராக்கியம் நமக்குள் தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவரை எப்படி உரத்த கர்த்தரை உயர்த்தும் துதியோடு கூட அந்த அளவுக்கு தேவனை உயர்த்த 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 அவர் உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைராக்கியம் கொள்வார். எப்படி வைராக்கியம் சொல்வார்? எனக்காக என் பிள்ளை இந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக இந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதுனாலே நான் அவனுக்காக என்ன பண்ணான், இறங்கி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எழுந்தருளுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பக்தி வைராக்கியம் காண்பித்து எழுந்தருகிற தேவாதி தேவனுக்கு தேவனுடைய பிள்ளையே. அப்ப துதி எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்பெல்லாம் ஆண்டோட சமூகத்தை துதிக்கும்படி வரணும், விடுதலை தேவனா கர்த்தரை உயர்த்துகிற துதி நம் நாவில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை உயர்த்துகிற துதி நெடுதுணையோடு அவர் ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய துதிக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய துதிக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஆண்டவர் துதித்தார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசம் நீங்கள் நான் எப்படி துதிக்க வேண்டும் என்றதான வித்தியாசம் சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிக்கலாமே. சங்கீதம் 142:7 வாசிக்கலாம். சங்கீதம் 142:7.
உமது நாமத்தை நான் துதிக்கும்படி உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீ தயவு செய்யும் போது எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். உமது நாமத்தை துதிக்கும்படி திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை கொஞ்சம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். இப்போ தாவீது சொல்றாரு, நீங்க என்னை விடுவிக்க, என் ஆத்மாவை விடுவிக்கும் போது என்ன பண்ணுவேன்? நான் துதிப்பேன். உம் நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்மா என்ன பண்ணா நீங்களாக்கி விடுவியும் என்று சொல்லி, இது பழைய ஏற்பாட்டு பக்தனுடைய அனுபவமாய் காணப்படுகிறது. விடுவிச்சா துதிப்பேன். இன்றைக்கு நம்ம அதை தான் செய்யறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தா நான் உமக்கு அதை செய்யறேன். நீர் ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் போடுறோம். ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை கேட்கிறோம். எப்படி கேட்கணும்னா, நீங்கள் கொடுத்தா செய்கிறேன், நீங்கள் சுகம் கொடுத்தா சாட்சி சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தா நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துறேன். இப்படி தான் நம்ம ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டினுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆராதனை துதியாய் காணப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சற்று வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:25. பழைய ஏற்பாட்டில் துதித்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே போது இங்கு பார்க்கிறோம், என் ஆத்மா விடுவித்தால் உம் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்துவேன்னு சொல்ற தாவீதுடைய அனுபவம் வேறு. இங்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை பாடினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது, கால்களும் கரங்களிலும் அவர்களுக்கு கட்டப்பட்டு எங்க இருக்கிறாங்க? தொழு மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கிறேன். இப்படி நல்ல ஃபேனு கீழே, ஏர் கூலர் கீழே உட்காரலங்க. சிறைச்சாலையில தலைகீழ இந்த பாக்ஸ் மாதிரி தொங்க விட்டாங்க. இந்த பாக்ஸ் ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி பவுலும் சீலாவும் இப்படி தான் இருக்கிறாங்க. அடி இருந்தது, அவங்களுக்கு காயம் இருந்தது, வலி இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது. அதை பொருட்படுத்தவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காயங்கள் ஒருபோதும் தேவ பிரசன்னத்துக்கு தடையாய் மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய தோல்விகள் ஒருபோதும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு தடையாய் காணப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் என்றுதானே விசுவாசம் நமக்குள் தேவை. இந்த பவுலும் சீலாவும் அப்படித்தான் கட்டப்பட்ட நிலையில் என்ன பண்ணாங்களாம்? தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். நடந்த சம்பவம் என்ன? எப்போ? பகல்ல பாடலங்க, நடு ராத்திரியில் பாடுறான், நடு சாமத்தில் பாடுறான். தேவனுடைய பாடல் பாடும்போது நடந்ததான காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது ஏற்பட்ட காரியம் வாசிப்பாத கொஞ்சம். அவர் சடுதியிலே நல்ல கவனிங்க. நீங்க பாட ஆரம்பிச்ச இமீடியட், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சடுதியிலே வாசிப்பா. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் சத்துரு நீங்கள் நான் மேற்கொள்ள கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் அஸ்திபாரமாய் போட்டு வைத்திருக்கிறானோ அதை கர்த்தர் அசைக்க முடியும் துதியினாலே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய துதி முதலாவது செய்கிற காரியம் என்ன சொன்னா, நீங்கள் நான் மேற்கொள்ள கூடாதபடி அல்லது கட்டப்படக்கூடாதபடிக்கு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரங்களை கர்த்தர் அதிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரத்தக்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நல்ல கவனிங்க. ஒரு பெரிய பூமி சமீபத்தில் ஸ்பெயின்ல எங்கே பூமி அதிர்ச்சி வந்து நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் அநேகர் மாண்டு போனாங்க. இந்த பூமி அதிர்ச்சி வந்து இது ஸ்பிரிச்சுவல் எர்த்குவேக் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய ஒரு பூகம்பத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அந்த உலகத்தில் காண்கிற பூமி அதிர்ச்சி மரணத்தையும் நாசத்தையும் கொண்டு வரும். ஆனால் அன்றைக்கு சிறைச்சாலை ஒரு பூமி அதிர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். அங்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் ஜெயிலர். அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு ஒன்று ஆகலை, சிறைச்சாலை இருந்த கைதிகளுக்கு ஒன்று ஆகவில்லை. ஒரு டிவைன், ஒரு தெய்வீக பூமி அதிர்ச்சியை கர்த்தர் அங்கே கட்டளையிட்டாராம். பூமி அதிர்ந்தத்தக்கதான ஒரு அதிர்வு ஏற்பட்டது. வாசிப்பா. இப்போ உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ தேவனை துதிக்கும் போது ஆண்டவர் அதிர பண்ணுகிற மாத்திரமல்ல, கதவுகளை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு, என்னென்ன காரியங்கள் நீங்க மேற்கொள்ள கடந்து போகக்கூடாதபடிக்கு கதவுகள் மூடப்பட்டிருந்ததோ, அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபித்த போது, தேவனை துதித்த போது, ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வந்து கதவுகளை திறக்க செய்தது போல உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா கதவுகளை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, என் ஆண்டவர் விடுவித்தான் ஆண்டவர் துதிப்பேன் அல்ல, அவரை விடுவித்தாலும் விடுவிக்கட்டாலும் நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிறைச்சாலை அதிரத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அற்புத கதவுகள் எல்லாம் திற உண்டுதான். ரெண்டாவது என்னாச்சா, கட்டுகள் எல்லாம் கழண்டு போனது. இன்றைக்கு கட்டுகள் என்ற ஒன்று இல்லவே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் பயப்படுற உங்களுக்கு சொல்றேன், கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுகளை தகர்க்கிற தேவ வல்லமை உங்களோடு கூட இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்கள் சபையில் அப்படி தான் இருக்காங்க ஒரு சகோதரி. எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர், நான் அந்த பாய் கிட்ட போனேன், அவன் இந்த பாஸ்டர் கிட்ட போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்வாங்க, எனக்கு விரோதமாக இதை செஞ்சுட்டாங்கன்னுவாங்க. நான் சொல்லுவேன், சிஸ்டர் தயவு செஞ்சு உங்களுக்கு செய்கிறவங்களை எனக்கு வந்து செய்ய சொல்லுங்களேன், உங்களுக்கு செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சவால் விடுவேன். ஏன்னு சொன்னால், என்னோடு கூட இருக்கிறவர், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் இருப்பனோடு பெரியவராக இருக்கிறார். ஆமென். உலகத்தோட கடைசி சத்துரு மரணம் தான். மரணத்தையும் ஜெயித்த ஜெயவர் நம்மோடு கூட இருக்காது. தேவனுடைய பிள்ளை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான என்ன இல்லை, குறி சொல்லும் இல்லை. இன்றைக்கு இந்த பந்தரத்துக்கும் குறி சொல்லுக்கும் பயந்தீங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் யோபு சொன்னது தான், பயந்த காரியம் எனக்கு நேர்ந்தது என்று சொல்லி யோபு சொல்லுகிறானே. ஒருவேளை அப்படியே வைக்கட்டும், செலவு நல்ல பாய் அவனால் வாழட்டும், இவனை கொண்டு பாய் வாழட்டும். ஆனால் ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். துதி செய்யும் போது உன் கட்டுகள் எல்லாம் கழண்டு போகும். ஆமென் சொல்லுங்களேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். இந்த 9 மாதம் எனக்கு வாசல் எல்லாம் பூட்டி இருந்ததையா, என் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன். 10வது மாதத்தில் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக, இந்த வார்த்தை வாசல்களை திறப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் சிறைச்சாலையிலே துதித்தார்கள், அவருடைய துதி அவர்களுக்கு ஜெயமாய் மாறினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் நான் துதிப்பதற்கு ஒவ்வொரு நாள் எப்படி வர வேண்டும்? சங்கீதக்காரர் சொல்றான், 109ஆம் சங்கீதம் 13வது வசனம் வாசிக்கிறோம். துதியின் வாசலோடு வாசிக்கலாம் கொஞ்சம். 9:13 சங்கீதம் 9:13. மரண வாசல்கள் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து ரட்சிப்பினால் கலிகூறும்படி. அப்போ நம்மளுடைய துதி எங்க ஆரம்பிக்க சொன்னா, உன் வாசலிலே கர்த்தருடைய துதி ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொன்னால், நீ ஆலயத்துக்குள் என்ட்ராகும் போது எப்படி வரணும்? துதியோட தான் வரணும். உள்ள வரும்போது துதியோட வரணும். ஏன்னு சொன்னா, அவர் தான் வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம்? துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் சங்கீதக்காரன் மற்ற எல்லா சங்கீதக்காரில் முடிக்கும் போது 145 50 வரைக்கும் ஆண்டவருடைய துதியை மாத்திரம் சொல்லியிருப்பான். ஆண்டவர் துதிக்கும்படி தான் சொல்லியிருப்பான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு துதித்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது வரைக்கும் ஐயா நான் ஜெபித்தேன், ஜெபத்துக்கு பதில் உண்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை. மாறாக துதியிலும் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்பதை தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஜெபித்து பதில் வரலையா, மாறாக துதித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். சொன்ன டைமில் இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சது. தயவு செஞ்சு இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று தேவனை இன்றைக்கு துதிக்க போகிறோம். இதுவரை இல்லாத ஒரு துதி நம்முடைய நாவில் வரட்டும். ஆமீன் சொல்லுங்களேன். இது வரைக்கும் ஐயா என்னால் துதிக்க முடியல, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நாவு கட்டப்பட்டிருக்கிறது, ஒருவேளை வெட்க என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் பார்ப்பார்களே, எழுந்திருக்கலாம். யாரையும் பார்க்காதீங்க. வயிற்று வலி உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் தேவை, உங்களுடைய குறைவு தான் நிறைவாக வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது விசுவாச வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது என்ன தடைகள் காணப்பட்டதோ எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குகிறவராக இருக்கிறார். ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கரங்களை தட்டுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடும். கரங்களை தட்டுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியான கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. சொல்லுவோம். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
தட்டுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி. எல்லாவில் இருந்த கர்த்தரை ஆராதிப்போம். எஸ், கரங்களை தட்டி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீரோ. மாம்சமான யாவர் மேலோ ஊற்றுங்கம்மா, ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடோ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடோ வல்லமை, உன்னதத்தின். கரங்களை தட்டுவோம். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடோ வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். அக்கினி இறங்கட்டு சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா, இந்த வல்லமை நான் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினி பிரசனம், இந்த வல்லமை அக்கினி பிரசனம் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிற வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை ஆளும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ ஒரு விஷயம் உடைய வல்லமை இறங்கட்டும். ரீமானா கல்வியாந்திரியா கணாதி அந்தரமா, ரீமனாதி அந்தர பௌஷதி யாங்கலாதி அந்தர பௌதி அந்தரமா. ஓ, உடைய வல்லமை, வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை அவிர்க்கிற வல்லமை, கண்ணிகளை தெறிக்க பண்ணுகிற வல்லமை. ரீமானாதி அந்தர பௌஷதி யாந்தலவா, ரிக்கனாதி அந்தர பௌதி யாந்திரி யாங்கடவா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்கும் போதே விடுதலை, துதிக்கும் போது கட்டுகள் அவர்கள், துதிக்கும் போது கண்ணிகள் தெரிக்கப்படும், சிறைச்சாலை அனுபவங்கள் மாறும். கர்த்தரை மட்டுமாக எங்களோடு பேசின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில துதிக்க நாங்கள் பழகிக்கொள்ள உதவிச்சு இன்னும் அதிகமாக உம்மோடு கூட நேரத்தை செலவிடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.